நம்மளோட ஜாவாஸ்கிரிப்ட் கோடை ஈவெண்ட் பேஸ் பண்ணி நம்மளால எக்ஸிக்யூட் பண்ண முடியும். அண்ட் இது வரைக்கும் நம்ம பார்த்த எக்ஸாம்பிள் எல்லாத்துலேயுமே ஈவெண்ட் பேஸ் பண்ணி நம்ம எக்ஸிக்யூட் பண்ண ஜாவாஸ்கிரிப்ட் கோட் எல்லாமே HTML எலமெண்ட்டோட ஈவெண்ட் ஆட்ரிபியூட்டில் தான் நம்ம வந்து ரைட் பண்ணியிருந்தோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஐ டேக் ஆன் கிளிக் ஈவெண்ட் ஆட்ரிபியூட்டில் என்னோட ஜாவாஸ்கிரிப்ட் கோடை வந்து நான் ரைட் பண்ணியிருக்கேன். எப்போலாம் வந்து இந்த ஐ டேக்கை நான் கிளிக் பண்ணுறனோ அப்போது அந்த எலமெண்ட்டோட கலர் வந்து ரெட் கலரில் சேஞ்ச் ஆகணும்னு நான் ரைட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ ரெட் கலரில் சேஞ்ச் ஆகிடுச்சு. அண்ட் அதே மாதிரி இங்கே இருக்கிற ஆரோ பட்டன் எப்போல்லாம் மவுஸ் டவுன் ஆகுதோ அப்போது அந்த டைரக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி என்னோடய இமேஜ் வந்து மூவ் ஆகணும் நான் கோட் ரைட் பண்ணியிருக்கேன். ஆன் மவுஸ் டவுன் ஈவெண்ட் ஆட்ரிபியூட் அண்ட் ஆன் மவுஸ் அப் ஈவெண்ட் ஆட்ரிபியூட் இந்த மாதிரி HTMLோட ஈவெண்ட் ஆட்ரிபியூட்டில் தான் நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் கோட் வந்து இது வரைக்கும் ரைட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இது வந்து ஜஸ்ட் ஃபங்க்ஷன் கால் பண்ணுறதாலையும் அண்ட் சிங்கிள் லைன் ஆஃப் ஜாவாஸ்கிரிப்ட் கோடுங்கிறதாலையும் எந்த ஒரு ப்ராப்ளமே இல்லை. பட் நம்ம மல்டிபிள் லைன்ஸ் ஆஃப் கோட் வந்து ரைட் பண்ணோம்னா நம்மளோட HTML ஸ்ட்ரக்சர் வந்து அஃபெக்ட் ஆகும். அண்ட் ஆல்சோ HTML ஈவெண்ட் ஆட்ரிபியூட்டை டிபெண்ட் பண்ணி இல்லாமல் டாமோட ஹெல்ப்பால் ஜாவாஸ்கிரிப்ட்லேயே நம்மளோட HTML எலமெண்ட்டுக்கு நம்மளால் ஈவெண்ட் ஆட் பண்ண முடியும். அண்ட் இந்த வீடியோவில் ஜாவாஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி எப்படி HTML எலமெண்ட்டுக்கு ஈவெண்ட் ஆட் பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம். நம்மளோட HTML எலமெண்ட்டுக்கு ஜாவாஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி ஈவெண்ட் ஆட் பண்ணுறதுக்கான சின்டாக்ஸ் வந்து இதுதான். ஃபர்ஸ்ட் நம்ம எலமெண்ட்டை வந்து ஃபைண்ட் பண்ணணும். அண்ட் அதுக்கப்புறம் டாட் வச்சுட்டு ஈவெண்ட் நேம். நம்ம வந்து ஒரு எலமெண்ட்டுக்கு ஈவெண்ட் ஆட் பண்ணுறோன்னா அந்த ஈவெண்ட் நடக்கும்போது என்ன கோட் எக்ஸிக்யூட் ஆகுங்கிறத ஈக்குவல் டு பக்கத்தில் கொடுப்போம். ஸோ அது என்ன ஈவெண்ட்டுன்னு நம்ம மென்ஷன் பண்ணணும். எலமெண்ட்டை ஃபைண்ட் பண்ணிவிட்டு டாட் ஈவெண்ட் நேம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது இந்த ஐ டேக் வந்து நான் கிளிக் பண்ணுறப்போ ரெட் கலரில் சேஞ்ச் ஆகணும் கோட் ரைட் பண்ணியிருக்கேன். கிளிக் பண்ணுறது தான் ஈவெண்ட். ஸோ அதனால் ஆன் கிளிக் அப்படின்னு நான் கொடுக்கணும். கொடுத்துட்டு ஈக்குவல் டுக்கு அப்புறம் என்ன நடக்கணும், இந்த ஈவெண்ட் நடக்கும்போது என்ன ஜாவாஸ்கிரிப்ட் கோட் வந்து எக்ஸிக்யூட் ஆகணுமோ அதை வந்து ஈக்குவல் டுக்கு அப்புறம் கொடுக்கணும். நமக்கு என்ன நடக்கணும்னா இந்த ஐ எலமெண்ட்டோட ஃபாண்ட் கலர் வந்து ரெட் கலரில் சேஞ்ச் ஆகணும். ஸோ அதுதான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற அவுட்புட். அண்ட் இப்போ இந்த ஐ எலமெண்ட்டுக்கு ஜாவாஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி நம்ம இப்போ ஈவெண்ட் ஆட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நம்ம எலமெண்ட்டை வந்து ஃபைண்ட் பண்ணணும். டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி. ஐடி வந்து லைக், ஆல்ரெடி லைக்குன்னு நம்ம ஐடி வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ லைக் டாட் எந்த ஈவெண்ட் அப்போ நம்மளோட ஜாவாஸ்கிரிப்ட் கோட் வந்து எக்ஸிக்யூட் ஆகணும், ஆன் கிளிக் ஈக்குவல் டு this dot style dot color equal to red. அண்ட் இப்போ வந்து நான் கிளிக் பண்ணுறேன், ரெட் கலரில் சேஞ்ச் ஆகிடுச்சு. இங்கே திஸ்ங்கிறது நம்ம செலக்ட் பண்ணி வச்சுருக்க, அதாவது ஃபைண்ட் பண்ணி வச்சுருக்க எலமெண்ட் தான் இங்கே இருக்கிற திஸ். நம்ம மறுபடியும் டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம ஒரே லைனில் வந்து இதை ரைட் பண்ணி வச்சுருக்கிறதால நம்ம ஜஸ்ட் திஸ் கொடுத்து அந்த எலமெண்ட்டை இங்கே ரெஃபர் பண்ணுறோம். திஸ் டாட் ஸ்டைல் டாட் கலர் ஈக்குவல் டு ரெட். இந்த திஸ் கீவேர்டை பற்றி உங்களுக்கு செப்பரேட்டாக நான் ஒரு வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ உங்களுக்கு இந்த திஸ் கீவேர்டு பற்றி தெரியல, உங்களுக்கு வந்து சரியாக புரியலைன்னா நீங்கள் அதை வந்து ஃபங்க்ஷனாக கூட மாற்றிக்கலாம். ஆனால் இந்த திஸ் கீவேர்டு இங்கே ரெஃபர் பண்ணுறது நம்ம செலக்ட் பண்ணி வச்சுருக்க, அதாவது ஃபைண்ட் பண்ணியிருக்க எலமெண்ட் தான் இங்கே திஸ். நீங்கள் இந்த திஸ் கீவேர்ட் கொடுக்கறதுக்கு பதில் ஜஸ்ட் ஒரு ஃபங்க்ஷன் சின்டாக்ஸ் வந்து ரைட் பண்ணலாம். ஃபங்க்ஷனுக்கு நேம்லாம் கொடுக்க தேவையில்ல, ஒரு அனானிமஸ் ஃபங்க்ஷன் வந்து ரைட் பண்ணலாம். திஸ்ஸுக்கு பதில் கெட் எலமெண்ட் பை ஐடி இந்த செலக்டர் யூஸ் பண்ணி கூட நீங்கள் எலமெண்ட்டை வந்து ஃபைண்ட் பண்ணிக்கலாம். இப்போது நான் கிளிக் பண்ணும்போது இந்த ஃபங்க்ஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள நான் என்ன சொல்லியிருக்கேன், ஃபஸ்ட்டு லைக்னு ஐடி வச்சுருக்க எலமெண்ட்டை வந்து ஃபைண்ட் பண்ணிவிட்டு டாட் ஸ்டைல் கலர் ப்ராப்பர்ட்டி வந்து ரெட்டுன்னு சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் இதை கிளிக் பண்ணுறேன், பார்த்திங்கன்னா ரெட் கலரில் சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த மாதிரி லைன்ஸ் ஆஃப் கோட் தான் ரைட் பண்ணவங்க இல்லை, நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனை வந்து ரைட் பண்ணிவிட்டு அந்த ஃபங்க்ஷனை கூட ஆன் கிளிக் அப்போ கால் பண்ணலாம், அந்த மாதிரிலாம் பண்ணலாம். அண்ட் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஜாவாஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி எப்படி HTML எலமெண்ட்டுக்கு ஈவெண்ட் ஆட் பண்ணுறதுன்னு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் நிறைய ஃப்ரண்ட் அண்ட் ரிலேட்டட் கண்டென்ட் தெரிஞ்சுக்கிறதுக்கு கிரியேட்டிவ் கோட் அஃபிஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.